எவ்வளவு காலம்தான் பழைய வீட்லயே வாழ்க்கைய ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியினூடாக இன்றைக்கும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். பரவலா பேசப்படுகின்ற பாரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய சுவிஸ் மக்களுக்கான ஒரு செய்தியா பார்க்கலாம். 2026 வேலை வாய்ப்பு சம்பந்தமான குறைப்புகள் ஏற்பட போகுதா, அது எந்த காரணத்தால ஏற்பட போகுது, இதனால இனி எதிர்காலத்தில் எங்களுக்கு வேலை இல்லையா அப்படி என்ற மிக பெரும் ஏமாற்று சிந்தனைகளோடு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பெரிய நிறுவனங்களோட பணி நீக்க அலை தொடர்பான சில விஷயங்கள் வெளியாக இருக்கு. அது சம்பந்தமா இந்த சிறப்பு செய்தியில பார்க்கலாம். சுவிட்சர்லாந்து அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வருது, ரொம்ப அழகான நாணயத்துக்கான மதிப்பு எப்பவுமே குறைஞ்சபாடு இல்ல, நிலையான வேலை இருக்கும், வேலை இழப்பும் ரொம்ப குறைவு. பல ஆண்டுகளா இது உண்மையான விஷயம் தான். ஆனா 2026க்குள்ள இது எல்லாமே சுக்குநூறாக்கப்பட்டு விடுமா, எல்லாமே தலைகளா மாறிடுமா அப்படின்ற சைகைகள் இப்போ தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. KOF என்ற பொருளாதார ஆய்வு நிறுவனம் ஒரு கணிப்பை மேற்கொண்டு நிறைய விஷயங்களை சொல்லி இருக்காங்க. இப்போ 2.9% இருக்கக்கூடிய வேலை இழப்பு விகிதம் 3.2% உயரப்போகுது அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க. சுவிஸ் தரத்துல இது பெரிய அதிர்ச்சி கிடையாது, ஆனாலும் எப்பவுமே பாதுகாப்பான வேலை சந்தை என்ற ஒரு எண்ணம் மாறப்போகுதுன்னு சொல்றாங்க. இப்போ எந்த நிறுவனங்கள் பாதிக்கப்பட போகுது இதனால அப்படின்னு பார்க்கலாம். மக்களுக்கான வேலை இழப்பு கொடுக்க போற நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தா காப்பீட்டு துறையில ஹெல்வெட்டியா அத்தோட பலோய்ஸ் இணைஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த 3 ஆண்டுகள் 1400 இருந்து 1800 பேர் வரைக்கும் வேலையை இழக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இணைப்பு நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க, செலவு குறைப்பு வரும். அதுதான் இங்க நடக்குதுன்னு சொல்லப்படுது. வங்கித்துறை எடுத்துக்கிட்டா UBS உலக அளவில் என்ன பண்ண போறாங்கன்னா 10,000 பணியாளர்களை குறைக்கும் திட்டத்தினுடைய ஒரு பகுதியா சுவிட்சர்லாந்துல மாத்திரம் 3000 பேரை பணி நீக்கம் செய்ய இருக்காங்க. கிரெடிட் சுவிஸ் வாங்கியதுக்கு அப்புறமா அமைப்பு சீரமைப்பு இன்னும் தொடர போகுது. மருந்து துறையில நோவார்டிஸ் 2027க்குள்ள 550 வேலைகளை குறைக்க போகுதா. பாசல் அருகில் இருக்கிற 2 தொழிற்சாலைகள் இதனால பாதிக்கப்படும். காரணம் என்ன? புதிய சிகிச்சை ஆராய்ச்சிகளுக்கு கூடுதல் முதலீடு செய்ய வேண்டியிருக்கு. இதனாலதான் நாங்க வேலைகளை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. தேசிய ஒளிபரப்பு கழகம் SRG கூட 900 வேலைகளை 3 ஆண்டுகள்ல குறைக்க போகுது. இதுக்கு காரணம் அரசினுடைய ஊடக உரிமை கட்டண குறைப்பத்தோட விளம்பர வருவாய் போதிய அளவு இல்ல, வீழ்ச்சியை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கு கடந்த காலங்கள்ல அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் தாக்கம் என்னும் சொல்றாங்க. அடுத்தது ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்தோட துணை நிறுவனமா இருக்கக்கூடிய ஜான்சன் சுவிட்சர்லாந்துல தடுப்பூசி ஆராய்ச்சியை மேற்கொள்ற முழுமையான ஒரு நிறுவனம். முழுமையாகவே இந்த தடுப்பூசி ஆராய்ச்சியை நிறுத்த போறாங்க. இதனால 500 வேலைகள் பேர்னில பாதிக்கப்பட போகுது. இந்த செயற்பாடுகள் எல்லாம் அவங்க நெதர்லாந்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. சன்ரைஸ் 190 வேலைகளை குறைக்குது. மிக்ரோஸ் ஜெனிவா இயக்கிய ஸ்மூத் உணவு விநியோக சேவையும் 2026 ஏப்ரல்ல மூடப்படுது. 400க்கு மேற்பட்டவங்க வேலையை இழக்க போறாங்க. கலனிகா 170 வேலைகளை குறைக்குது. தமீரியா 25 30 பணியிடங்களை நீக்க போகுதாம். இக்கியா தன்னுடைய ஸ்பிரைட்டன் பக் தலைமையத்துல 60 உயர்மட்ட பணி நீக்கங்களை செய்ய போகுது. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தரத்துல இருக்கக்கூடியவங்களுக்கான வேலை இழப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சர்வதேச அமைப்புகளும் பாதுகாப்பாக இல்லைன்னு சொல்லப்படுது. ஜெனிவாவில் இருக்கக்கூடிய யூனிசெஃப் 300 வேலைகளை ரோமுக்கு மாற்ற போகுது. WHO 800 பணியாளர்களை குறைக்க போகுதாம். அமெரிக்க நிதி கொள்கை மாற்றம் இதுக்கு காரணம் என்றும் WHO-வால சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மேலாக மிக முக்கியமாக சுவிஸ்கோம் பல IT பணியிடங்களை லட்வியா அத்தோட நெதர்லாந்துக்கு மாற்ற இருக்கு. நடுத்தர காலத்துல 1000-1400 வேலைகள் ரிகா அத்தோட ரொட்டர்டம் நகரங்களுக்கு போகலாமா. ஆல்டன் அதாவது சொலத்தோன்ல இருக்கிற பகுதியில IHI பெர்னெக்ஸ் ஆகிய தன்னுடைய 42 பணியிடங்கள்ல 35 நெதர்லாந்துக்கு மாத்துது. துர்கவ் கண்டோன்ல இருக்கிற ஸ்டெக்போன் பகுதியில் செயல்படக்கூடிய பெர்னினா நிறுவனமும் உற்பத்தியை தாய்லாந்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. 40 மிக முக்கியமான வேலைகள் குறைக்கப்பட போகுது. இது எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது தொழில்துறை இடம்பெயர்வு என்ற வார்த்தை சுவிட்சர்லாந்துல மீண்டும் பேசப்படுது. வேலைகள் வெளிநாடுகளுக்கு மாறினா என்ன நடக்கும் என்றது மிக முக்கியமானது. அதாவது வேலை இழப்பு தான் அதிகரிக்கும். அதைவிட முக்கியமா நாட்டினுடைய நீண்டகால பொருளாதார வளர்ச்சியும் பாதிக்கப்படும் அப்படின்னு UBS பொருளாதார நிபுணர் மேக்சிம் பாட்டரன் எச்சரிக்கிறார். ஆனா இன்னொரு கோணத்திலே நாங்க இந்த விஷயத்தை பார்க்கலாம். சுவிட்சர்லாந்து
வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நவீன உலகத்துல உயர் திறன்களை விருத்தி செய்யணும் அப்படின்னு பார்க்கிறதால தொழிலாளர் சந்தையை எப்படியுமே நிலையா கொண்ட நாடுதான். புதுமை, ஆராய்ச்சி, உயர் தொழில்நுட்ப துறைகள்ல அதிக முதலீடு பண்றதால எதிர்காலத்துல வேலைகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நம்ம மற்றொரு கோணத்துல பார்க்கலாம். சுவிட்சர்லாந்து வேலை வாய்ப்பு 2026, பணி நீக்கம், UBS, நோவார்டிஸ், SRG, ஸ்விஸ்காம், ஐநா, ஜெனீவா, தொழில்துறை இடம்பெயர்வு, இது எல்லாமே அடுத்த மாதங்கள்லயும் சரி பாராளுமன்றத்திலையும் சரி ஓங்கி ஒலிக்கக்கூடிய விவாதத்தினுடைய மையமா இருக்கும். சுருக்கமா சொன்னோம்னா இது ஒரு தற்காலிகமா சீரமைப்பா இல்ல நான் நீண்ட கால மாற்றத்தினுடைய ஆரம்ப அடிக்கல்லா என்றது அடுத்த ஆண்டு அதுக்கான பதில் கிடைக்கும். மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.